வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம கிட்ட the one and only Samsung Galaxy S24 Ultra இருக்கு. சாம்சங்லயே அல்டிமேட்டான மொபைல் இதுங்க. கேமராவுக்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி, கேமிங்க்கும் சரி, இது மாதிரி போன் சாம்சங்ல இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல அப்படின்னே சொல்லலாம். லெட்ஸ் அன்பாக்ஸ் Samsung Galaxy S24 Ultra. நம்ம கிட்ட சாம்சங் கேலக்ஸி S24 Ultra இருக்குங்க. நானும் உங்க மாதிரியே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். லெட்ஸ் அன்பாக்ஸ் சாம்சங் கேலக்ஸி S24 Ultra. வாவ், பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா போன் கொடுத்திருக்காங்க. போன் இல்லாம பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே, சாம்சங் கேலக்ஸி S24 Ultra. S23க்கும் S24க்கும் ஒரு கம்பேரிசன் வச்சிங்க அப்படின்னா எந்த விதமான சேஞ்சுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்படியே S23 Ultra மாதிரியே தான் இருக்கு. ஸ்பீக்கர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அண்ட் S Pen நோட் சீரிஸை சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா S24 Ultra தான் உங்களுக்கு வந்து S Penக்கு பேர் போன ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து S Pen கொடுத்துருக்காங்க, அது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஃபோனோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த விதமான பட்டன்ஸுமே தரல. ஃபோனோட பாட்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே நம்ம எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், S24 Ultraல நீங்க மெமரி கார்டு போட முடியாது. பட் 1 TB வரைக்கும் மெமரி வேரியன்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு மெமரி அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்க வந்து 1 TB வேரியன்ட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் 256 GB அண்ட் 512 GB அப்படின்னு சொல்லிட்டு 3 மெமரி வேரியன்ட்ஸ் இருக்குங்க. கேமராலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் சாம்சங் கேலக்ஸி S24 Ultra. ஸோ சாம்சங் கேலக்ஸி S24 Ultra ஸ்விட்ச் ஆன் ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் இதோடைய ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்மர் கொரில்லா கிளாஸ், அது வந்து விக்டர்ஸை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஃப்ரேம். இப்போ S24ல வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க, இதுல வந்து டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் இதோடைய ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி பண்ணும், டியூரபிலிட்டியை ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் IP ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா IP68 கொடுத்துருக்காங்க. இது வந்து சேம் தான். அப் டு 1.5 மீட்டருக்கு 30 மினிட்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இதுல. அண்ட் நீங்க மழை பெய்யுது இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா நீங்க பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் பாயிண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அழகா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குங்க. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா பாயிண்டட் எட்ஜஸோட கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு S24லயும் S24 Ultraலயும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டைனமிக் LTPO AMOLED டிஸ்பிளே 2x 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். சைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா S24 வந்து உங்களுக்கு 6.2 இன்ச் அண்ட் S24 Ultra பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.8 இன்ச். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அந்த நோட் சீரிஸோட நீங்க கம்பேர் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் போன் அப்படின்னே சொல்லலாம். ஐபோன்ல iPhone Pro Maxோட கம்பேர் பண்ணக்கூடிய டிஸ்பிளே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி S24 Ultra உடைய ப்ராசஸர் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 4nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராசஸர் S24லயும் கொடுத்துருக்காங்க. S24 அண்ட் S24 Ultra பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் வைஸ் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. மெமரி அண்ட் ரேம் பாத்தீங்கன்னா 12 GB மட்டும் தாங்க இருக்கு. அதுல வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். S24ல உங்களுக்கு 8 GB வேரியன்ட் இருக்கு. பட் S24 Ultraல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 GB வேரியன்ட் மட்டும் தான் இருக்கு. அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்கு. 256 GB, 512 GB அண்ட் 1 TB இருக்குங்க. இப்போ வந்து நம்ம போனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14ஓட கொடுத்துருக்காங்க. 14 தான் இருக்காது லேட்டஸ்ட். ஓவரால் வந்து போன் சூப்பரா இருக்குங்க. டச் எல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம சாம்சங் கேலக்ஸி S24 Ultra உடைய ஹைலைட் ஃபீச்சரான கேமராஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா சாம்சங் வந்து 12 மெகா பிக்சல், 10 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸா பிரைமரி லென்ஸ் பாத்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் மல்டி டைரக்ஷனல் PDAF லேசர் AF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பரான ஒரு ஸ்பெக் அப்படின்னு தான் சொல்லணும். 200 மெகா பிக்சல், அதுவும் சாம்சங் மாதிரி ஒரு கம்பெனில இருந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அமேசிங்கா இருக்க போகுது. அடுத்தது 50 மெகா பிக்சல்
111mm பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 5x ஜூம் வந்து சப்போர்ட் பண்ணும், ஆப்டிகல் ஜூமிங் சப்போர்ட் பண்ணும். S24 கம்பேர் பண்ணும்போது அதுல 3x ஆப்டிகல் ஜூமிங் தான் சப்போர்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. பட் இதுல வந்து 5x ஆப்டிகல் ஜூமிங் சப்போர்ட் பண்ற பெரிஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு டெலிஃபோட்டோ லென்ஸ், ஸோ 2 டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் 5x ஆப்டிகல் ஜூம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் 3x ஆப்டிகல் ஜூம் கொடுத்திருக்காங்க. இது வந்து 10 மெகா பிக்சலுங்க. ஸோ இந்த 10 மெகா பிக்சல் ஆப்டிகல் ஜூம் தான் வந்து S24ல கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம S24 அல்ட்ரால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 50 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் 13mm 120 டிகிரி வைட் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சூப்பர் ஸ்டடி வீடியோ நீங்க எடுக்கலாங்க. அண்ட் சொல்லவே வேணாம், கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8K வீடியோ சப்போர்ட் பண்ணும், ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்கு, HDR10+ சப்போர்ட் பண்ணும், 4K வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரால நீங்க பெஸ்டா ஒரு ஆப்ஷன் தேடிட்டு இருக்கீங்க ஆண்ட்ராய்ட் போன்ல அப்படின்னா கண்டிப்பா S24 அல்ட்ரா வந்து ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டருங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் அதே சேம் தான். S24லயும் வந்து அதே 12 மெகா பிக்சல் தான் கொடுத்திருந்தாங்க, அதான் கொடுத்திருக்காங்க. 26mm டூவல் வீடியோ கால் நீங்க பண்ணிக்கலாம், ஆட்டோ HDR அண்ட் HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். செல்ஃபி கேமராலையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ணலாம், பேக்ல மட்டும் நீங்க வந்து 8K வீடியோ ஷூட் பண்ணலாம். இது இல்லாம டேரக்டர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இருக்கிற எல்லா கேமராவுமே வந்து ஆன் ஆயிரும், நீங்க எல்லா கேமராலையுமே வந்து வீடியோ ஒரே டைம்ல ஷூட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வீடியோல. அண்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க வந்து பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நிறைய இருக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த 3 எல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த கேமரா தாங்க, இந்த போன் தான். உங்களுக்கு வந்து 3 எல்லாம் நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க போட்டோ எடுத்து அப்படியே வால்பேப்பர்ல வச்சுக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பேர் போன ஒரு மாடல் தான் S23 அல்ட்ரா, S24 அல்ட்ரா. இப்போ S24 அல்ட்ரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. நமக்கு போதும்னு சொல்ற அளவுக்கு சார்ஜ் நிற்கும் கண்டிப்பா 1 டேக்கு. அண்ட் அதிசயமா 45 watts ஒயர் சார்ஜர் சப்போர்ட் பண்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 45 watts அப்படிங்கிறது சாம்சங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பெக். ஏன்னா மற்ற எல்லா மாடல்ஸுமே வந்து 25 watts மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இது இல்லாம 15 watts ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அண்ட் 4.5 watts ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைட்டானியம் பிளாக், டைட்டானியம் கிரே, டைட்டானியம் வயலட், டைட்டானியம் எல்லோ, டைட்டானியம் ப்ளூ, டைட்டானியம் கிரீன் நிறைய கலர்ஸ் இருக்கு. போனுடைய மேக் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து டைட்டானியம்ல கொடுத்தனால எல்லாமே டைட்டானியம் கலர்ஸாவே வருது. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து 1,28,999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைசஸ் மாறலாம். சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவோட ஸ்பெக்கை பார்த்தோம், பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு பிரைஸ் மட்டும் உங்க பட்ஜெட்ல வருது அப்படின்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். வாங்கி ஒரு 2-3 வருஷத்துக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணி யூஸ் பண்ணாலும் போன் வந்து ஹேங் ஆகுது, ஸ்லோ ஆகுது அப்படிங்கிற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க அவுட்டோர்ல எடுத்தாலும் சரி, இன்டோர்ல எடுத்தாலும் சரி, லோ லைட்ல எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கேமரா வந்து சூப்பரா இருக்கும். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டான லென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லாங் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதுலயே நீங்க வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கேமராஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,28,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த பிரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்தா. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஆண்ட்ராய்ட்ல ஐபோனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது மாடல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா தான். அது மட்டும் இல்லாம இந்த போனுக்கே ஏற்ற ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. இந்த போன் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா S24 அல்ட்ரா வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த லுக்கே வந்து உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது S Pen பாத்தீங்கன்னா சில மாடல்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதுல உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் வந்து S24 அல்ட்ரா. ஸோ S Pen யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பிசினஸ் மேன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் எடிட்டிங் பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ S Pen யூஸ் பண்றவங்க ஆட்டோமேட்டிக்கா S24 அல்ட்ரா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே S24 அல்ட்ராவுடைய அனைத்து வேரியன்ட்டுமே அவைலபிள். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கிங் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கே நம்ம கிங் மொபைல்ஸ்க்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச S24 அல்ட்ரா வாங்கிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா,
உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.